பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன், டைரக்டரை பார்த்துட்டு. அப்போ கூட படத்தை பற்றி பேசல, வேறு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் மகாலட்சுமி சொன்னு தான் வருண். ஸோ வருண் வந்து நான் எடுக்கிற படத்துலலாம் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சின்ன படம் பப்பின்னு ஒரு படம் எடுத்தோம். அந்த படம் ரொம்ப டீசெண்டாக பண்ணிச்சு. அது ஒரு காமெடி படம். யோகி பாபுவோட வருண் ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல. பட் கௌதம் மேனன் சாரோட ஒரு படம் பண்ணும்போது அது வந்து ஒரு லவ் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜிவிஎம் சார் வந்து லவ்வுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஸோ அவர் படங்கள்லாம் லவ் இல்லாமல் இருக்காது. அவர் படத்தை நான் லவ் பண்ணுறவன். அதனால் சரி இன்னும் ஒரு லவ் ஸ்டோரி எடுப்போம். வருணை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காமிச்சோன்னா ஓகே சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான், நல்ல ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதில் ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏன் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமே சார் அப்படின்னாரு. சார் நான் வருணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அவன் நல்லா வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். அட் திஸ் சென்டர் ஐ ஹாவ் டு தேங்க்யூ. ஸோ வருண் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. அவனை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சினிமா நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு டைரக்டர் சார் சொன்னார். அதே மாதிரி ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த தகுதியை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இந்த படத்துலையே ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசருடைய சிஸ்டர் சன்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நானும் போக மாட்டேன், அவங்களும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த படம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். நிச்சயமாக இதை யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப இதை பார்ப்பாங்க. இது ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய. இப்போ பார்த்தீங்க ஒரே ஒரு ஸ்டண்ட்டு பார்த்தீங்க. இந்த மாதிரி படத்தில் 10 ஸ்டண்ட் இருக்குது. படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான். ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அவர் கேமராமேன் கதிர் சாரும் கார்த்திக் மியூசிக்கும் கூட ஆக்ட் பண்ண ஹீரோயின் ராகி ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த வில்லனாக பண்ணியிருக்க கிருஷ்ணா வந்து நிறைய ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பட் கௌதம் சார் கேட்டுக்கிட்டதுனால அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மார்ச் 1 எல்லோரும் தேட்டரில் பார்க்க போகிறாங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம் தான், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஏதோ எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனில் தான் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னப்போ யூஆர் ஸோ ஹோல் ஹார்ட்டட்லி ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ ஐ வுட் லவ் ஃபார் யூ இன்டர்ஃபியர், நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல. யுவர் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி தான் நீங்கள் பார்த்தீங்க. ஐ லைக் டு தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ ஃபிலிம் த வே ஐ வாண்டட் டு மேக் இட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் வி டோன்ட் கெட் டு மேக் த ஃபிலிம் த வே வி வாண்ட் டு மேக் இட். இதில் வந்து he gave us complete freedom, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. I asked for a couple of things. எனக்கு யானிக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். He organized for that and we put together the film. அவங்க சொன்னாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு. I agree, but that's also not true because அது அவ்வளோ ஈஸி இல்லை, அந்த பொசிஷனே ஈஸி இல்லை ஆக்சுவலாக. நானும் ஃபஸ்ட்டு வரணும்னு பார்க்கும்போது அப்படி தான் தோணிச்சு. பட் தென் ஐம் நாட் அ நெகட்டிவ் திங்கிங் பர்சன். ஸோ அந்த தாட் ஒரு 1 செகண்ட்லேயே எனக்கு போயிடுச்சு. And then after interacting with him, I got to know that he's a solid, hardworking kid, and he's a kid actually. Varun வந்து ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட்டாக பார்க்கவே முடியல. I'm saying this with experience. ஒரு 10-15 படத்தில் நடிச்சதுனா நான் சொல்கிறேன், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. நான் ஒரு பெரிய நடிகர் நினச்சி நான் சொல்லலை, பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன்.
கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு 100 பேருக்கு முன்னாடி இனிபிஷன்ஸே இல்லாமல் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ். அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணார் வருண். அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தட். we worked together on this film. Like initially என்னுடைய நான் மைன்யூட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை ஆக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் மீ டு கண்ட்ரோல் ஹிம் மைன்யூட்டாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் சொல்லுவேன் அப்படி நினச்சிட்டே இருந்தார். பட் நான் சொல்லவே இல்லை. ஐ ஜஸ்ட் கிவ் ஹிம் த சீன் அண்ட் ஐ வெயிட் டு சி வாட் ஹீ brings to the table. ஸோ ஒரு 2-3 days ஆச்சு எங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு. பட் தென் ஃபைனலி we found that space and then from then on there was no looking back. Thank you Varun for all the hard work and I really respect that and I know how difficult it is. It's not easy to pull off what you did on screen. And so easily I think at some point பாதி படம் வந்து செருப்பே இல்லாமல் ஷூவே இல்லாமல் பேர் ஃபீட்டாக நடித்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய படத்தில். ஸோ sorry if we put you through all that, but then you did it with a smile on your face. Anything for Joshua. Thank you. The same note I'd like to thank Krishna. Krishna is a hero himself and இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம். Krishna do it for me in கேட்டப்போ I'll do it for you sir அப்படின்னு சொல்லி Krishna came on board. I'd like to thank Krishna. We have like a 10-minute or visual இப்போ we want to play for you. என்னன்னா ஒரு ட்ரெய்லர் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நான் என்ன சொன்னேன், இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு படத்துலேருந்து இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படியே நம்ம ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொன்னப்போ ஐஷி சார் வாஸ் வெரி willing to do that. ஒரு ஆக்ஷன் சீன் அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ that will give you an idea of what kind of action we've shot in this film. It's an out-and-out explosive action film. It's a 2-hour film in length. And I'm very happy that we were able to pull off some incredible action sequences and thanks to Varun, whom I'm introducing in this film as a hero. And I'm very happy to do that. அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க லவ் அப்படின்ட்டுலாம். பட் இந்த படத்தில் லவ் கொஞ்சமாக இருக்கும். அதோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. And I'd like to thank Aishi sir for giving me the freedom to do something like that. So before going on to say anything else, we have a trailer. It's called an action trailer. ஒரு ரிதமிக்காக ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணியிருக்கோம். யூ வில் see it when it plays out here. One song and Varun's journey into this film. ஸோ வருணை பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரியோடு தான் போகணும் அப்படின்னு தோணுச்சு. But then I sensed ஒரு agility and something different about him. So I told sir and we sent him to Paris for about 3 weeks or training with Yannick and his team. And அங்கே parkour and martial art and அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்லேருந்து ஒரு 3 weeks அங்கே இருந்துட்டு he came back. So we shot some of those visuals and that's what inspired me to make the film also later. So we have a showcasing of Varun also. So please see it and then we'll be back to talk to you. And then hard work, time and இது எல்லாமே சேர்ந்து அமையணும். அது அமைஞ்சால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து யானிக் பென் சிவகார்த்திகேயன் படத்தில், மாவீரன் படத்தில் பண்ணியிருக்காங்க, ஜவான் ஷாருக் கான் சார் படத்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில் ஜாஷ்வா படம் அவங்க தான் பண்ணாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அவர் என்னென்னா இந்த படத்துக்கு ஜாஷ்வாக்கு நான் பாரிஸ் போயிட்டு அந்த ஸ்டண்ட் வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்காக போயிட்டு நான் கற்றுக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்துக்கு கற்றுக்கிட்ட அந்த ஸ்டண்ட் MMA பார்க்கோர் எல்லாமே இந்த படத்துக்கு மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற ஃபியூச்சர் படத்துக்கு எல்லாத்துக்குமே இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஐ எம் கிளாட். தேங்க்யூ யானிக் ஃபார் தட். லவ் யூ லாட். அண்ட் மியூசிக் பாட்டு வந்து கார்த்திக் ப்ரோ சூப்பராக பாட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தப்பாசின் நேரம். ஸோ அண்ட் பிஜிஎம்க்கும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க. அண்ட் கதிர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோவிங் மீ பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்க்ரீன். அண்ட் எடிட்டர் ஆண்டனி அண்ணா ஃபார் யோர் கட்ஸ், தேங்க்யூ அண்ணா. அண்ட் கபிலா ஃபார் த போஸ்டர் டிசைன். எனக்காக நான் இதுன்னு பேசினேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ கபிலா. அண்ட் கூட ஒர்க் பண்ண நடித்த ஆக்டர்ஸ் வந்து டிடி. ஸோ டிடிகா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனோ. ஸோ தேங்க்யூ. அண்ட் அவங்களோட என்னென்னா ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் பேசிக்லி.
ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ஜோனில் தான் இருக்கும். ஸோ ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன். அண்ட் கிருஷ்ணா ப்ரோ நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஜாலியாக நான் சீரியஸாக சண்டை போட்டோம். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா. அண்ட் தென் அதை இந்த மாதத்துலேயே 2வது தடவை உங்களை சந்திக்கிறேன். போன மாதம் சிங்கப்பூர் சலூன் ப்ரெஸ் மீட்டு இதே இடத்துல அந்த படமும் நல்லா போய் வேல்ஸ் ஃபிலிம்க்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெடுக்கு. ஸோ மார்ச் 1 ஜோஷ்வா இமைட்டோல் காக்க ரிலீஸ் ஆகுது. அதுவும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்குமா சார்? தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போது இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, ஃபைட் பார்த்தீங்க. அதாவது ஒரு கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். ஓகே சார், ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன். நான் பொதுவாக எந்த படத்தை ஒன்று கௌதம் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் மோல்டிங் மீ ஆஸ் அன் ஆக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கௌதம் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா நான் கேட்டது ஒரு ஜாலியான ஒரு லவ் படம். ஆனால் அவர் கொடுத்தது சிரிப்பே கொடுக்காம ஒரு ஆக்ஷன் படம். ஸோ அந்த மாதிரி அதுதான். ஸோ இட் வாஸ் தட். அண்ட் அதர் ஒன் என்னன்னா, இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்ன பேக்ரவுண்டில் என்ன எது இருந்து வந்துச்சுனாலும் ஹார்ட் ஒர்க். திருவனஷ்டமி கூட பண்ணாங்க. அதே ரோல் தான் டிடி, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான். மேபி அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. அந்த படம் வரும்போது மேபி தெரியும் டிடியோட கேரக்டர். கதிர் சார், தேங்க்யூ ஸோ மச். கதிர் வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம், நாட் ஈஸி டு ஷூட். நிறைய மூமெண்ட்டில் இருக்கும் படம். கதிர் இப்போ ரஜினி சாரோட படம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. லைக் டு தேங்க் கதிர். அண்ட் கார்த்திக், தேங்க்யூ. She gave us what we needed for this role, and like to thank Rahi. And also very importantly, Kitty sir. I am a big fan of Kitty sir. அவர் வினைத்தாண்டி வருவாயில் எனக்கு சிம்புவோட அப்பா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ மிடில் ஆஃப் whatever he came and ஒரு ஸ்பெஷலான ஒரு தேங்க்யூ கௌதம் சார் for introducing me as Joshua. ஏன்னா இந்த படத்தில் வந்து it was a beautifully